சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டு 471 நாட்கள் சிறைவாசம் அனுபவித்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை விடுவிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கி இன்று காலை உத்தரவு பிறப்பித்தது. உச்சநீதிமன்ற உத்தரவு நகலுடன் தலா 25 லட்சம் ரூபாய்க்கான பிணை தொகையும் உத்தரவாதங்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. ஆனால் பிணை உத்தரவாதத்தை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செலுத்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவில் குறிப்பிடாததால் குழப்பம் உள்ளதாக தெரிவித்த முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் இதுகுறித்து அமலாக்கத்துறை வழக்கறிஞரை அழைத்து விளக்கம் கேட்டார். பிணை உத்தரவாதத்தை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஏற்பதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என அமலாக்கத்துறை தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டது. அடுத்து செந்தில் பாலாஜியின் உறவினர் சிவபிரகாசம் மற்றும் தியாகராஜன் ஆகியோர் தாக்கல் செய்த பிணை உத்தரவாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி செந்தில் பாலாஜியை விடுவிக்க உத்தரவு பிறப்பித்தார். இதனையடுத்து புழல் சிறையிலிருந்து செந்தில் பாலாஜி வெளியே வந்தார். அவருக்கு திமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.